வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எப்படியாவது மார்க்கெட்டில் வர முடியுமான்னா சில நாட்கள் அப்படி தான் இருக்கும். நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்ல எந்தெந்த டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டோம், இல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் எந்த டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அதே டைரக்ஷன்ல நம்மளும் வந்து பொசிஷன் எடுக்கிறது தான் பெட்டரான விஷயம். ஸோ அப்போ நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டால பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப நாளா வந்து கேப் டவுன், கேப் அப் அப்படி தான் ஓப்பன் ஆயிட்டு இருந்துச்சு. கடந்த மார்ச்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ ஆனா இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இருக்கு. அப்போ இந்த ஃபிளாட் ஓப்பனிங் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல பையர்ஸ் கிட்ட பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அண்ட் செல்லர்ஸ் வந்து இதுக்கு மேல நமக்கு வந்து செல் பண்ண முடியாது. போனா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த 2 டெசிஷனுமே என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து கேப் அப், கேப் டவுன் எதுவுமே இல்லாம ஓப்பன் ஆக போகுது. அதாவது ஃபிளாட் ஓப்பனிங். அப்போ இன்னையோட நிஃப்டில இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபிளாட் ஓப்பனிங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம வந்து இருக்க போகுது. அதே மாரி நம்ம நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்னு சொன்னோம். அதே மாரி டவுன்ஃபால் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்துச்சு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நீடிக்குமா? இல்ல மேல போகுமான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த கன்சாலிடேஷன் ஜோன்க்குள்ளேயே இருக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா இதுக்கு மாறா எஃப்ஐஏ டேட்டா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. ஆனா எஃப்ஐஏ டேட்டா நம்ம வந்து சும்மா பார்த்தா ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர் இருக்கிற மாரி தோணுனாலும், நேத்து அதாவது 22ஆம் தேதியோட எண்டுல எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் 23ஆம் தேதியோட எண்டுல எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கம்பேர் பண்ணோம்னா, கம்பேரிட்டிவா எஃப்ஐஐஸ் கம்மியா தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பேரிஷ் மூவ்மெண்ட்க்கு. ஸோ இதனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து நேத்து நடந்த கேப் அப்ப ரெக்கவரி ஆகி கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் ஆயில் பிரைஸ் இன் யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஸ்டேபிளா தான் இருக்கு. அப்போ நமக்கு வந்து அவுட்லைனா இல்ல ஒரு மேலோட்டமா பார்த்தா, நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மேல போறதுக்கும், கீழ வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும், டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ நம்ம இப்ப பிரைஸ் ஆக்ஷன்ல வச்சு மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகலாம், இல்ல டவுன்ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி, இப்ப நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நேத்து நமக்கு 3:30க்கு எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ, அந்த பொசிஷனுக்கு தான் ஏறக்குறைய வந்திருக்கு. ஸோ 3:30க்கு நமக்கு பார்த்தோம் அப்டின்னா, 24,150ல இருக்கு. அப்ப இந்த 24,150ல இருந்து ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வெறும் 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸஸ் இருந்துச்சு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் மார்க்கெட்க்கு நிஃப்டி 50ய ஓப்பன் பண்றதுக்கான ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அண்ட் இதோட முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல 24 மணி நேரத்தில 20 மணி நேரம் ஓப்பனா இருக்கும். அதாவது காலையில 6 மணிக்கு 6:30க்கு தொடங்கி 2:30க்கு குளோஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியன் மார்க்கெட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட். இந்த எல்லா மார்க்கெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கும். ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் மார்க்கெட்ல மட்டும் கொஞ்சம் டைம் வந்து மிஸ் ஆயிடும். ஆனா மத்தபடி பார்க்கும்போது மேஜர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிரும். ஸோ அதனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் மார்க்கெட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் குளோபல் மார்க்கெட், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல எவ்வளோ வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணாடி மாரி தான் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ பார்க்க முடியும். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில 6:30க்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் டவுன், கேப் அப் எதுவும் இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னையோட மார்க்கெட்க்கு இது முக்கியமான விஷயம். 2வது 6:30லேருந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 7 மணிக்குலேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா, இப்போதைய நிலைமையில நம்ம கிஃப்ட் நிஃப்டி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 60 பாயிண்ட் பாசிட்டிவா இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 60 பாயிண்ட் பாசிட்டிவ் நமக்கு 9:00க்குள்ள கொஞ்சம் கீழ இறங்கி வந்து, மார்க்கெட்ல ஒரு சின்ன கேப் அப்ல தொடங்குறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஓகே. அண்ட் இப்போதைய நிலைமையில நமக்கு பார்க்கும்போது, நான் முன்னாடி சொன்னது 6:30 வச்சு பார்க்கும்போது கேப் அப், கேப் டவுன் இல்லன்னு சொன்னேன். அண்ட் இப்ப பார்க்கும்போது சின்ன கேப் டவுன் வரலாம். அண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா இந்த டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கிறது 9 மணி அளவுல திருப்பியும் அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா,
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் டவுன், கேப் அப் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த முக்கியமான பிரைஸ் ரிஜெக்ஷன்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்டின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னையோட குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல குளோபல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல இல்ல. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இல்லங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும், நான் ஏன் வந்து மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நேத்து நடந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இந்த 25,150 பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஏன்னா நேத்து வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச பிரேக் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்னா, நேத்து எவ்வளோ தூரம் கேப் டவுன் இருந்துச்சோ, மினிமம் அந்த பிரைஸ் வரைக்கும் போகும். 1. 2வது நமக்கு செவ்வாய்க்கிழமை எவ்வளோ தூரம் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சோ, சாரி புதன்கிழமை எவ்வளோ தூரம் ஹையஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சோ, அது வரைக்கும் போகும். அப்ப நிஃப்டி 50 போற அளவுக்கு நமக்கு மினிமம் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, 23,600வது எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லன்னா 24,450 வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த ரேஞ்ச்க்குள்ள வந்து நிஃப்டி 50 இன்னையோட வீக் வந்து குளோஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஆனாலும் நான் ஏன் சொன்னேன் மார்க்கெட் கீழ வரதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொன்னேன்னா, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது, மார்க்கெட்ல ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இல்ல. பாசிட்டிவானது இல்ல. அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்து செல்லர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் போகாம ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் வரும்னு. அண்ட் 2வதா ஆயில் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னையோட ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் இந்தியன் மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரல் லிட்டர்ஸ் வந்து 9,200 பக்கம் போயிருச்சு. அதே இது யுஎஸ் டாலர் பார்த்தோம்னா, நமக்கு இந்த வாரத்தோட ஸ்டார்ட்டிங்ல வெறும் ரூ. 93 இல்லன்னா ரூ. 90 இருந்தது. இப்போதைய நிலைமையில ரூ. 97 ஆயிருக்கு. $7 4 நாள்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு இந்த ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது, இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்கானமி. அப்போ ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கமோடிட்டீஸ் அதாவது ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்கிற கமோடிட்டீஸ் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் பார்மா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா பிரைஸ் இன்ஃப்ளேஷன் நடக்கும். அண்ட் இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரைஸ். அண்ட் இந்த ஆயில் பிரைஸ்னாலயும் நமக்கு இந்தியன் ஆயில் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ரூபில ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே, நமக்கு வந்து 9,200 பேரல் லிட்டர்ஸ். ஒரு பேரல் லிட்டர் 9,200 இருக்கு. அதே மாரி யுஎஸ் டாலர் வச்சு பார்த்தாலும் ரூ. 97 இருக்கு. அப்போ இது 2ம் பிளஸ் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது. ஆனா, நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் ஓட டேட்டா அனலைஸ் பண்ணும்போது, ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா நமக்கு 23ஆம் தேதி அதாவது 22ஆம் தேதியோட எண்டுல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பியரிஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் நேத்து நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பியரிஷ்ஷா மூவ்மெண்ட் ஆச்சு. ஓகே. ஆனா, நமக்கு 23ஆம் தேதியோட எண்டுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டில் பியரிஷ்ஷா தான் இருக்கு. ஆனா, நீங்க இந்த இடத்துல தான் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வேல்யூஸ கவனிக்கணும். ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ கால் சேஞ்ச் -38,000 அண்ட் பியரிஷ்ன்னு இருக்கு. அப்போ எஃப்ஐஐ புட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 29,524. ஸோ, நம்ம ரஃப்பா என்ன எடுத்துக்குவோம்னா, புட் சேஞ்ச் வந்து ஒரு 30,000ம் கால் சேஞ்ச் வந்து ஒரு 40,000ம் அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஆனா, அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, புட் சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? 45,000 குவான்டிட்டீஸ் இருந்திருக்கு. அதே மாரி கால் சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? 70,000 குவான்டிட்டீஸ் இருந்திருக்கு. அப்ப 70,000த்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவா குறைஞ்சிருக்கு அப்படின்னா, 40,000 குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய ஒரு 60% அதாவது 40% குறைவு இருக்கு. 45லிருந்து பார்த்தீங்கன்னா, 30% அப்படிங்க 45லிருந்து 38,000க்கு வந்து 30,000க்கு வந்திருக்கு அப்படிங்கிறனால, புட் சேஞ்ச் நமக்கு ஓவராலா பார்க்கும்போது அவங்க பேரிஷ் மூவ்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலும், ஆனா நேத்த விட இன்னையோட குவான்டிட்டீஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல விக்கவும், வாங்கவும் முடியாது. ஏன்னா அவங்களோட குவான்டிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறனால கிராஜுவலா வித்துட்டு போவாங்க. கிராஜுவலா வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து 3 நாளா மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர்ல இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பையிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த டிஃபரன்ஸஸ நமக்கு பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து நெட் பேரிஷாக இருந்தாலும், இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மூவ்மெண்ட்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ என்னோட கெஸ்ல இன்னோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கேப் அப் நடந்து, அதுக்கப்புறம் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கும் ஈக்குவலான சான்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ ஒருவேளை இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல நமக்கு வந்து ஒரு செல்லிங் பிரஷர் காமிச்சுச்சு அப்படின்னா,
நீங்க ஃபர்ஸ்ட் புல் பேக்லயோ, செகண்ட் புல் பேக்லயோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த டைரக்ஷன்ல பொசிஷன் எடுங்க. ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, அந்த டைரக்ஷன்ல போறது தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோ இல்லன்னா ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடருக்கான ஒரு முக்கியமான குவாலிட்டீஸ். ஏன்னா, நீங்க வந்து மார்க்கெட் எந்த பக்கம் கெஸ் பண்ணி இந்த பக்கம் போகும். அப்ப நான் அங்க பொசிஷன் எடுக்கிறேன்னு எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பாருங்க. மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ, அந்த டைரக்ஷன்ல பொசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. அதனால தான் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸும், லாஸ்ட் 45 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஆனது. ஸோ, நீங்க வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்றத வேணுமா? வேண்டாமாங்கிறத லாஸ்ட் 45 மினிட்ஸ்ல யோசிக்கணும். அண்ட் இப்போதைய நிலைமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஹோல்டிங்கோ, இல்ல கேரி ஃபார்வர்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் இல்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸஸ் வருது. கேப் டவுன் அண்ட் கேப் அப் நெறையா வருது அப்படிங்கிறனால, நீங்க ஒரு இன்ட்ராடே ஒரு இன்வெஸ்டரா இல்லாம ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து அன்னையோட எண்டுல உங்களோட பொசிஷன குளோஸ் பண்ணிருங்க. ப்ராஃபிட்டோ, லாஸோ நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல கம்ப்ளீட்டா 1 செகண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மூழ்குறதுக்கோ, இல்லன்னா காணாம போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நெறையா இருக்கு. ஸோ லாஸ விட கேப்பிட்டல் காணாம போயிரும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி நேக்கட் பொசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ இப்ப இன்னையோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணும். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, அந்த டைரக்ஷன்ல பொசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கத்துக்கணும். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.